ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனையில் கர்த்தர் உங்களோடு இடைபடுவார். ஹல்லேலூயா. கர்த்தரை நேசித்து அவர் மீது அன்பு கூர்ந்து அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற நன்மைகளை நிறைவாய் கர்த்தர் கொடுத்து உங்களை அனுப்புவார். நீங்கள் வெறுமையாய் செல்வது இல்லை. கர்த்தர் உங்களை நிறைவாய் திருப்தியாக்கி ஆசீர்வதித்து அனுப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களுக்காய் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை வாசிக்க நாம் கேட்போம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை வாசிக்க நாம் கேட்கலாம். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடே வருவதும் இல்லை. இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளின் தியானத்திற்கு நான் ஒரு தலைப்பிடுகிறேன். வழியிலிருந்து திரும்பாதே, வழியிலிருந்து திரும்பாதே. கர்த்தருடைய திட்டத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி நீங்களும் நானும் பரலோகத்தை நோக்கி பிரயாணப்படும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நாம் ஒரு பிரயாண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பயணம் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. நித்திய கானானாகிய தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த பரலோகத்தை நோக்கி நாம் பிரயாணித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இது ஒரு பிரயாண வாழ்க்கை. ஹல்லேலூயா. பயணம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பயணத்தில் நாம் செல்லுகிற பாதையில், இந்த ஓட்டத்தில் நாம் வழியிலிருந்து, ட்ராக்ல இருந்து வழி மாறியோ அல்லது வழி திரும்பியோ சென்று விடாதபடி நாம் தொடர்ந்து கர்த்தருடைய திட்டத்தின்படியும் அவருடைய பிளான் படியும் நாம் முன்னேறி செல்லும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே ஒரு தேவ மனிதனை, ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் இப்படியாய் நடத்துகிறார். ஒரு கமெண்ட் கொடுத்து, ஒரு கட்டளை கொடுத்து, ஒரு நிபந்தனை கொடுத்து ஒரு காரியமாய் அனுப்புகிறார். நீ போகிற இந்த பிரயாணத்தில், நீ செல்லக்கூடிய இந்த வழியில், போய்கொண்டிருக்கிற இந்த பிரயாணத்தில் எங்கேயும் நீ திரும்பி விடக்கூடாது. இந்த வழியிலே நீ திரும்பி விடாதபடிக்கு நான் சொல்லுகிற காரியத்தை சரியாய் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய மனுஷனுக்கு தேவன் கொடுத்த ஒரு காரியம் அல்லது கட்டளை என்னவென்றால், நீ போகிற இந்த பிரயாணத்தில் யாராவது உனக்கு உணவு கொடுத்தால் நீ சாப்பிடக்கூடாது. ஐயோ, ரொம்ப களைத்து போய் இருக்கிறாயே, கொஞ்சம் தண்ணீர் குடி என்று கொடுத்தால் கூட நீ குடிக்கவும் கூடாது. எந்த இடத்திலும் நீ அமர்ந்து விடக்கூடாது. எங்கேயும் நீ இளைப்பாறி விடக்கூடாது. மாத்திரமல்ல, எதை யார் உனக்கு கொடுத்தாலும் அது எவ்வளவு விலையேறப்பட்ட பொருளாக இருந்தாலும் அதன் நிமித்தமாய் நீ எங்கேயும் இந்த நிபந்தனையை மீறி விடாதபடிக்கு கவனமாயிரு என்று சொல்லி இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். நீ போகிற வழியிலே திரும்பி வரக்கூடாது. நீ போக வேண்டும், வேலையை முடிக்க வேண்டும், அடுத்து வேறு வழியாக நீ திரும்பி வர வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தீர்க்கதரிசி எங்கிருந்து புறப்பட்டான், எதற்காக புறப்பட்டான், எங்கே புறப்பட்டு வந்தான்
யாரை தேடி வந்தான்? இவன் வாழ்க்கையில் வழியிலிருந்து தடுமாறினானா, வழி தவறினானா, அல்லது வழி தவறியது நிமித்தமாக இவன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை குறித்து உங்களுக்கு விளக்கி காண்பித்து இதிலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தீர்க்கனுடைய பெயர் கொடுக்கப்படவில்லை. இந்த தேவ மனிதனுடைய பெயரானது இங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் இவன் தீர்க்கதரிசி என்பது துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, இவன் புறப்பட்ட இடம் யூதாவில் இருந்து புறப்பட்டான். யூத தேசத்தில் இருந்து அவன் பிரயாணப்பட்டு வருகிறான். எங்கே என்று சொன்னால் சமாரியாவில் இருக்கிற பெத்தேலை நோக்கி அவன் பிரயாணப்பட்டு வருகிறான். எதற்காக வருகிறான் என்றால், யெரொபெயாம் என்று சொல்லக்கூடிய இந்த ராஜாவை கண்டிக்கும்படியாய் வருகிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, யெரொபெயாம் வேலைக்காரன். சாலமோனின் மீறுதல் யெரொபெயாமுக்கு லாட்டரி அடிச்ச மாதிரி அடிச்சிட்டு. யெரொபெயாமுக்கு கர்த்தர் சொல்றாரு, 10 கோத்திரங்களை நீ ஆளுகை செய்துகோ அப்படின்னு சொல்லி 10 கோத்திரங்களை அங்கே 12 கோத்திரத்தில் 10 எடுத்து ஆண்டவர் யெரொபெயாம் கையிலே கொடுத்தார். வேலைக்காரன் கையில், ஊழியக்காரன் கையில ஆண்டவர் அந்த ராஜ்ய பாரத்தை பிரித்து கொடுத்தார். ஆனால் இந்த யெரொபெயாமுக்குள்ள ஒரு கிரிமினல் மைண்ட் இருந்துச்சு. ஆமா சபையே, ஆண்டவர் ஒன்ன ரட்சித்து உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. கிரிமினல் மைண்டோட இருக்காத. குருட்டு பார்வை, திருட்டு எண்ணம், வஞ்சக நினைவுகள். கேர்ஃபுல், கவனம். ரட்சிக்கப்பட்ட நீ, பரலோகத்தை நோக்கி பிரயாணப்பட வேண்டிய நீ, வேற எதையும் மண்டக்குள்ள நுழைய விடாத. எதுக்கும் நீ இடம் கொடுக்காத. கவனமாயிரு. இவனுக்குள்ள ஒரு கிரிமினல் மைண்டு. ஆண்டவர் தானே கொடுத்தாரு 10 கோத்திரத்தை. சரி, நான் சாகும் வரைக்கும் இதை சரியா நடத்துறதுக்கு அவர் எனக்கு பலன் தருவார்னு அவர்கிட்ட போட்டிருக்கலாம் காரியத்தை. ஆனா இவன் என்ன பண்றான்னா, எருசலேம்ல தேவாலயம் இருக்குது. எல்லா ஜனங்களும் எருசலேமுக்கு போயிட்டாங்கன்னா சாலமோனின் மகன் ரெகொபெயாம சேர்ந்துடக்கூடாதுன்னு நினைச்சு எருசலேமுக்கு போக விடாம தடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் என்கிற இடத்திலும் பெத்தேல் என்கிற இடத்திலும் கன்றுக்குட்டிகளை உருவாக்கி அந்நிய பலிபீடத்தை ஏற்படுத்தி தான் மனதில் நியமித்த ஒரு நாளை உண்டாக்கி தான் பலவீனப்பட்ட ஆசாரியர்களை உருவாக்கி ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியர்களாய் உருவாக்கி லேவி கோத்திரத்திலிருந்து எடுக்காம அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு செஞ்சான். ஒரு குறிப்பிட்ட நாளை ஏற்படுத்தி அங்கே தேவனுக்கு பண்டிகை என்று சொன்னான். 33வது வசனம், 1 ராஜாக்களின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 33 பாருங்கள். தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியில் பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். அவனே எல்லாம் செய்ய ஆரம்பிச்சான். இப்படி தன் மனப்போக்கில் போனபடியினால், கர்த்தருடைய பிள்ளையை கவனி, உன் மனசு விரும்புற நான் சரியாத்தான் போறையா, எனக்கு ஒண்ணு வராது, ஓடாத ஓடாத, அப்படி ஓடாத. கர்த்தர் வான் பண்றாரு, கீழ்ப்படி. இந்த சபையை உனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார், இந்த ஊழியக்காரனை உனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார், இந்த வேதத்தை உனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இங்கே சொல்லப்படுகிற காரியத்துக்கு கவனம் கொடு, செவிசாய். நான் சரியாத்தான் போறேன்யா, இது கரெக்டா தான் இருக்கும். அவரு சும்மா கத்துவாரியா, பாஸ்டருக்கு வேற வேலையே இல்லை, வாரம் வாரம் இப்படி திட்டுறதே வேலையா போச்சு. இல்ல இல்ல, உன்னை சரிப்படுத்துவதற்காக ஓடாத, உன் மனசுபடி ஓடாத, தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவ திட்டத்தின்படி அவர் தந்த அந்த பாதையில கவனமா ஓடு. வழியிலிருந்து நீ பிசகி விடாத, வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்திராத, பின்னாடி திரும்பிராத, திரும்பி நடந்துராத. யெரொபெயாம் தன்னுடைய வஞ்சக எண்ணத்தினால் எருசலேமுக்கு எல்லாரும் போனாங்கன்னா மறுபடியும் ராஜ்யபாரம் சாலமோனின் தாவீதின் வம்சத்துக்கு போயிடக்கூடாது, இது பெர்மனண்டா என்கிட்டயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணா, தான்லையும் பெத்தேலையும் கன்றுக்குட்டிகளை உண்டாக்குனதுனால தேவனுடைய கோபம் வெளிப்பட்டது. என்னைக்கு பண்டிகையை வச்சானோ அன்னைக்கே இந்த தேவ மனிதனை கர்த்தர் அனுப்பினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, யெரொபெயாம் அவனை வழியிலிருந்து திருப்பும்படியாய், அவனை கரெக்ட் பண்ணும்படியாய் அனுப்பப்பட்டவன் இந்த மனிதன், இந்த தெய்வ மனிதன். இவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நீ யெரொபெயாம்கிட்ட போய் சொல்லு, இந்த
இந்த பலிபீடத்துல நீ இப்போ தேவனுக்கு பலி செலுத்துறேன்னு சொல்லி பலிபீடத்தை கட்டி இருக்கிறாள்ல, இப்போ சிலரை நீ லேவி கோத்திரத்திலிருந்து எடுக்காம எங்கேயோ யாரோ பலவீனப்பட்ட நசுக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற சிலரை ஆசாரியர்களை ஏற்படுத்தி இருக்கிறால, இந்த பலிபீடத்தில் யார் யார் இப்ப பலி செலுத்துறாங்களோ அந்த ஆசாரியர்களின் எலும்புகள் இதே பலிபீடத்தில் எரிக்கப்படும், பலியிடப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அது நடக்கும்ங்கிறதுக்கு அடையாளமா இந்த பலிபீடம் வெடித்து சிதறும். யோசியா என்கிற ஒருவன் வருவான். ஐயா, யோசியா அவன் எத்தனையோ தலைமுறைக்கு அப்புறம் வந்த ஆளு. அவனை குறித்து முன்னாடியே சொல்றாரு, யோசியா என்கிற ஒருவன் வருவான். அவன் வர்ற நாட்கள்ல இந்த பலிபீடத்துல யெரொபெயாமே, கர்த்தரை எதிர்த்து நீ செய்கிற இந்த பலிபீடத்துல ஆசாரியர்களின் எலும்புகள் எரிக்கப்படும், இதுல தேவையற்ற காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடையாளம் இந்த பலிபீடம் வெடித்து சிதறும் அப்படின்னாரு. அப்படி சொல்லும்போது என்னாச்சுன்னா அவனுக்கு யெரொபெயாமுக்கு கோபம் வருது. கோபம் வந்த உடனே டேய் அவனை பிடிங்கடா அப்படின்னா, அந்த தேவ மனிதனை பார்த்து, இவன் யாருடா, நான் பண்டிகை எவ்வளோ பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்கிறேன், எவ்வளோ செலவு பண்ணி நான் தெய்வத்துக்கு பலி செலுத்துறேன். ஆமா ஐயா, நான் நல்லா தான் ஆராதிக்கிறேன், என்னன்னாலும் பண்ணுவேன், 6 நாள் நல்லா எல்லா தப்பையும் பண்ணுவேன், 7வது நாள் கர்த்தரை ஆராதிப்பேன். உன் ஆராதனை குப்பையில் போடுகிற டஸ்ட்பின்ல போடக்கூடிய அதுக்கு தான் சமானம். சரியற்ற நிலையில வந்து ஆராதித்தா என்றால் அந்த ஆராதனை ஆகாது. யெரொபெயாம் நினைச்சிட்டாரு, நான் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி இருக்கிறேன், கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுறேன், கர்த்தருக்கு பலி செலுத்துறேன்னு சொல்லி பிரம்மாண்டமான ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையில இந்த தேவ மனிதனை அனுப்பி கர்த்தர் வான் பண்றாரு. உடனே இவனுக்கு கோபம் வருகிறது. யெரொபெயாம், யாருடா இவன், என்ன எதிர்த்துங்க, அவனை பிடியுங்கள் அப்படி நீட்டு நான் பாருங்க, அந்த கையும் விரலும் அப்படியே நின்று போச்சுங்க. இப்போ ஆளுக்கு மண்டையில் உரைக்க ஆரம்பிச்சிச்சு. மண்டையில் உரைச்சி, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன். ஆமாம், சில நேரம் நமக்கு நொறுக்குன்னு ஒரு கொட்டு கொடுத்து தான் திருப்புவார். சில காரியத்தில் நம்மளை அடி கொடுத்து தான் சில நேரம் திருப்புவார். அதுக்கும் நான் திரும்ப மாட்டேன் அப்படின்னா ஓடு, என்ன நீ போ அப்படின்னு விட்டுருவார். இப்போ ஒரு உணர்வை கட்டளை இடும்படியாக அவன் கை நின்று போகுது. இப்போ கதறான். நீங்கள் 1 ராஜாக்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. ஹல்லேலூயா. யெரொபெயாம், எனக்காக வேண்டுதல் செய்டா, தவறா உன்னை பேசிட்டேன், தவறா செயல்பட்டேன் அப்படின்ன உடனே இந்த தேவ மனிதன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறான். அவன் நீட்டின கையை சுயநிலைக்கு திரும்பியது. ஹல்லேலூயா. இப்போ அவனுக்கு மைண்டில் ஒரு புரிதல் வந்து விட்டது, நான் தப்பா செயல்பட்டுட்டேன், தவறா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலையை அறிந்து தனக்கு இப்படி ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கும்படியாய் கர்த்தரால் அனுப்பப்பட்ட அந்த தேவ மனிதனை கனம் பண்ண விரும்புகிறான். ஹல்லேலூயா. நல்ல காரியம்தான் செய்கிறான். நன்மை செய்தவர்களுக்கு நாம் அதுக்கான கனத்தை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. இப்போ யெரொபெயாம் இந்த தேவ மனிதனை பார்த்து சொல்லுகிறான். 7வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். என்ன சொல்றான்? நீ என் கூட வந்து வீட்டில் என்ன பண்ணு, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, கொஞ்சம் இளைப்பாரு. நீ இவ்வளோ தூரத்துல இருந்து வந்திருக்கிறால, யூதாவுல இருந்து வந்திருக்கிறீரு, ஆகவே கொஞ்சம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சு கொஞ்சம் இளைப்பாரும். அப்படியே நீர் திரும்பி போகும்போது உமக்கு வேண்டிய வெகுமானம் தருவேன். ராஜா வெகுமானம் கொடுக்கிறான்னா கொஞ்சமாவா கொடுப்பான்? ஆமா, எக்கச்சக்கமாய் கிடைக்கும். அவர் சொல்றாரு, நீ வந்து என் வீட்டில் இளைப்பாரு, நீ போகும்போது உனக்கு வேண்டிய வெகுமானத்தை கொடுத்து அனுப்புகிறேன்னு சொன்ன உடனே இவன் சொல்ல, இதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன், உம்முடைய வீட்டில் பாதிய தந்தாலும் நான் வாங்க மாட்டேன். சூப்பர்.
நீர் கொடுக்கிற எதையுமே நான் சாப்பிட மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒருவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு நிபந்தனைகளோடு தான் இந்த பிரயாணத்தில் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் இப்படித்தான் வாழ வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும், இதைத்தான் பேச வேண்டும் என்று சொல்லி நமக்கு நிபந்தனைகளை கொடுத்திருக்கிறார். இந்த தேவ மனிதன் யெரொபெயாமின் வார்த்தைக்கு மறுப்பு தெரிவித்து கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து போன வழியா திரும்பாம வேறு வழியாய் திரும்பி வருகிறான். மறுபடியும் யூதாவுக்கு, இப்போ யூதாவுக்கு வேறு வழியாய் போகிறான். இந்த வேறு வழியாய் போகிறதை இருவர் பார்த்து கொண்டே இருந்தான். இந்த ரெண்டு பேரும் தங்கள் தகப்பன்ட்ட சொன்னார் பாருங்க, அவனும் ஒரு தீர்க்கன், வயதான கிழவனான ஒரு தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு வயசாயிட்டு, முன்னாடி அவனுடைய நாட்கள் அவன் தீர்க்கனாய் இருந்தவன், தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லுகிறவன். இவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு, இவனை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து வர வேண்டும். ஒருவேளை இவன் அவனை எப்படியாவது இளைப்பார பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரோ என்னவோ தெரியல. இவன் என்ன பண்ணானோ, ஒரு கழுதையிலே சேணம் வைத்து அங்கே அவன் போகிற வழியை எதிர்த்து புறப்பட்டு வந்து இந்த தேவ மனிதனை, யூதாவிலிருந்து புறப்பட்டு வந்த தேவனுடைய வேலையை நிறைவேற்றி வேறு வழியாய் திரும்பி போகிற அந்த தேவ மனிதனை பார்க்கும்படியாய் கிழவனான அந்த தீர்க்கதரிசி இந்த வயதான தேவ மனிதன் சந்திக்க வருகிறான். இவன் வர்ற நேரம் பார்த்து கரெக்டா இவன் பிடிபட்டுட்டான். கர்வாலி மரத்துக்கு கீழே ஓய்வெடுத்து கொண்டிருந்தான். சில நேரம் நாம எப்போ தெரியுமா மாட்டுவோம்? ஜெபம் இல்லாம, வேத வாசிப்பு இல்லாம, ஆராதனை இல்லாம, சபை கூடுதல் இல்லாம, அப்படியே நாம தனிக்காட்டு ராஜா மாதிரி நிற்போம்ல. தனிக்காட்டு ராஜாவும் தனிக்காட்டு ராணியும் சத்துருவால் பிடிபடுவது நிச்சயம். தன்னிச்சையா ஓடாத, தன்னிச்சையா செயல்படாத யாரா இருந்தாலும் சரி, உங்க முன்னாடி நின்று இவ்வளோ கத்துன்னு பேசுறேன் தெரியுமா, இந்த வலிமை எனக்கு எப்படி தெரியுமா கிடைக்குது? ரெண்டு காரியங்கள் இதுல இருக்கு. ஒன்று என்னை அழைத்தவர், இன்னொன்று நீங்கள். இந்த சபையோடு நான் இணைந்து நிற்கிறதினால் இன்னும் நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன். இந்த சபைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். சபை கூடி வருதல், சபைக்கு கீழ்ப்படிதல் மிக 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 அவசியம். ஆவியில் எப்பொழுது நீ சோர்ந்து ஜெபமின்றி வேதமின்றி நீ தன்னிச்சையாய் தனித்து நிற்க ஆரம்பிக்கிறாயோ, ஆவியிலே எப்பொழுது நீ ஓய்வெடுக்க ஆரம்பிக்கிறாயோ, கண்டிப்பா சிக்கிடுவா. அக்கா, நீ யாரா இருந்தாலும் சரி, நான் தனியா நின்று ஜெயிச்சிருவேன், நடக்கவே நடக்காதுக்கா. அடிச்சு சொல்றேன் அண்ணே, உங்களுக்கு சொல்றேன், அடிச்சு சொல்றேன், உங்களுக்கு சபை தேவை. சபை இல்லாம ஒருத்தனால நிற்க முடியாது. நானா இருந்தாலும் அப்படிதான் ஐயா. இங்கே நின்று இவ்வளவு கத்துற நானும் சரி, இந்த சபை இல்லை என்றால் இன்றைக்கு நான் எப்படி இருப்பேன் என்று எனக்கு தெரியாது. சபை என்பது நம்மை சரிபடுத்தி கிறிஸ்துவுக்குள்ளாய் பலப்படுத்தி நிறுத்துகிற ஒரு அமைப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இங்கேருந்து எங்கேயாவது ஓடலாமா அப்படின்னு சொல்லி மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு இருக்க ஆளுக்க கவனமாக இரு. விளங்கணும்னு அங்கே உட்கார்ந்துரு. ஹல்லேலூயா. இல்லை நான் ஓடத்தான் செய்வேன் அப்படின்னு ஓடு. எங்கேயாவது போய் விழுந்து கிடப்ப. என்ன இப்படி சபிக்கிற? நான் சாபம் விடலை, நடக்க போகிற உண்மையை சொல்கிறேன். இது சாபம் அல்ல. ஓடாத, சபையை வெறுக்காத, ஆராதனையை வெறுக்காத. ஆராதனை உனக்கு கசக்குதா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னை விட்டு தள்ளி ஓடிரும். கவனமாறு. இவன் கர்வாலி மரத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது கபக் பிடிபட்டான். ஒருவேளை இவன் போன போக்கிலேயே உட்காராம போயிருந்தான்னா, அப்படியே போய்கிட்டு இருந்தான்னா தப்பி இருந்திருக்கலாம். இந்த கர்வாலி மரத்தில் ஓய்வெடுத்ததுனால கிழட்டு தீர்க்கன் வந்து பிடிச்சுக்கிட்டான். ஆமாம், சிலர் நல்லா கவனிச்சுக்கோங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, சில ஆவிக்குரியவர்கள் தான் சில ஆவிக்குரியவர்களை விழுங்கி விடுகிறார்கள். இந்த கிழவனான தீர்க்கதரிசி பொய்யாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். ஐயோ, ஒரு தூதன் வந்தான். யார் வந்தா? தூதன் வந்தான். அழகா சொல்லுவாங்க, ஒரு மரத்தை பார்க்கிறேன், அந்த மரத்தில் 2 குருவியை பார்க்கிறேன், அங்க 2 கூட்டை பார்க்கிறேன், அங்க 2 பழத்தை பார்க்கிறேன். வாயை பொளந்துராதீங்க, வாயை பொளந்துடக்கூடாது. கவனம் கவனம் கவனம். அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லிக்கிறேன், நல்லவர்களும் இருக்கிறாங்க. அவர்கள் கனிகளை பார்த்து நீங்க கண்டுபிடிக்கலாம். ஹல்லேலூயா.
ஆமா, நான் ஒரு நல்ல ஊழியக்காரனா என் கனிகள் அதை வெளிப்படுத்தும். என் கனிகளை வைத்து நான் சொல்ற வார்த்தை நல்லதா கெட்டதான்னு நீங்க எடுத்துக்கலாம். இவன் வந்து பச்சை போய் சொல்றான். ஒரு தூதன் வந்தான், உன்னை அழைத்து என் வீட்டிற்கு கொண்டு போய் உனக்கு உணவு கொடுத்து உனக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்து உன்னை இளைப்பாற பண்ண வேண்டும். பொய்யா தூக்கியா போடுறான். அடிச்சான் பாருங்க பொய். இந்த ஆளு வசமா சிக்கிக்கிட்டான். யெரொபெயாம் கையில சிக்காதவன் கிழட்டு தீர்க்கதரிசி கையில சிக்கிக்கிட்டான். யெரொபெயாம் சொன்னான், என்னது தாரேன்னா, வீட்டுல பாதி தாரேன்னா, வீட்டுல பாதி தாரேன்னா, அவங்கிட்ட மாட்டேன்னுட்டான். இவன் சோறையும் தண்ணியும் தாரேங்க வாரேன்னுட்டான். பிசாசு இப்படிதான் வலவரிப்பான். சில காரியங்கள்ல தப்பிடுவீங்க. ஒரு சின்ன காரியமா இருக்கும், பெரிய பாவம், அழகா நீங்க தப்பி வந்துருவீங்க. ஜஸ்ட் புரியும்னு நினைக்கிறேன், விட்டுருங்க. ஹல்லேலூயா. ஆமா, ஜஸ்ட் நைட் உட்கார்ந்து தேவையில்லாததை பார்க்கிறது தப்பிரு. பெரியவன் யெரொபெயாம், அவன் கையில சிக்காதவன் சாதாரண ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி. அவன் போட்ட நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி, டேய் வாடா தூதன் சொன்னான். என்ன சொல்றான்? தூதன் சொன்னான். தூதன் வந்தான்டா, பார்த்தேன்டா, என் வீட்டுக்கு வந்தான்டா, உன்னை பத்தி தான் சொன்னார்டா, நீ ரொம்ப களைத்து போய் இருக்கிறான்னு சொன்னார்டா. இவர் ஏற்கனவே களைத்து தானே உட்கார்ந்து இருக்கிறார் கருவாலி மரத்துல. டைமுக்கு ஏத்த வார்த்தையை போட்டு எடுக்கிறான் பாருங்க. நீ ரொம்ப டயர்டா இருக்கிற, சாப்பிடுன்னு சொன்னாடா, தண்ணி குடுன்னு சொன்னாடா, வாடா அப்படின்னு. இது அப்படியே பின்னாடி போயிட்டான். ஆண்டவருடைய வார்த்தையை மீறி விட்டான். நல்லா சொல்லிக்கிறேன், ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்ககிட்ட திட்டமா சொன்னா, நான் வந்து மாத்தி சொன்னா கூட நீங்க திரும்ப கூடாது. ஹல்லேலூயா. உண்மையா கர்த்தர் தீர்க்கமா ஆண்டவரே உங்ககிட்ட வந்து ஒரு காரியத்தை சொன்னார்னா, ஒருவேளை நான் என் மாம்சத்தில் உங்களுக்கு ஏதாவது இதை இப்படி செய்யுங்களேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க மாற்றக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம், இதையே நீங்கள் வாய்ப்பாகவும் பயன்படுத்திடக்கூடாது. அப்போ பாஸ்டர் சொல்கிறதெல்லாம் கேட்கவே கூடாது அப்படின்னு போயிடக்கூடாது. ஆமாம், நல்லதை ஒரு நாள் பிடிக்க மாட்டீங்க, எதில் தான் இருக்கோ அங்கே தான் பிடிச்சிக்கிட்டு நிற்பீங்க. ஆமாம், ஓகே, கவனமாக இருங்கள், கவனமாக இருங்கள். இப்போ இந்த சாப்பாட்டுக்காக தண்ணிக்காக இவர் என்ன பண்ணிட்டார்? திரும்பிட்டார். சாப்பாட்டுக்கு திரும்பலனாலும் இவர் ஏன் தெரியுமா திரும்பியிருப்பாரு? தூதன் வந்தான், கர்த்தர் சொன்னார்னு சொன்னால இந்த வார்த்தையை நம்பி போயிட்டான். இப்போ அங்கே போய் உட்கார்ந்தாச்சு, போடுங்கடா இலைய, உட்கார்ந்து அப்படி இலைய போட்டு சாப்பாடை வைக்கும் போது எந்த கிழவன் அழைத்து வந்தானோ அதே கிழவன் மூலமாய் அங்கே அவனுக்கு எதிரான தீர்க்க தரிசனம், உண்மையான தீர்க்க தரிசனம் பிறந்து விட்டது. நல்லா கவனிச்சுக்கோ. பொய்யான தீர்க்க தரிசனத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சு ஓடும் போது மெய்யான ஒரு எதிரான பனிஷ்மெண்டான தீர்க்க தரிசனம் வருவதற்கு அது வழிவகுத்து விடும், வழிவகுத்துறோம். அவன் ஆரம்பத்தில் சொன்னது பொய், அவன் கிழவன், அவன் பொய் தான் சொன்னான். ஆனா இப்போ உண்மையை சொல்றான், இப்போ கர்த்தரே பேசுகிறார். அது எப்படி அப்படின்னு மண்டையை சொரியக்கூடாது. அது எப்படி? அவன் தான் பொய் சொன்னவன்ல, அவன் மூலமா கர்த்தர் பேசுவாரா? ஆமா, கழுத மூலமாவே பேசினார. ஹல்லேலூயா. இப்போ அவனை கொண்டே கர்த்தர் பேசுறாரு. எவன் வழி தப்ப பண்ணினானோ அவன் மூலமாகவே வழி தப்பினதற்கான தண்டனையை குறித்து பேசுகிறார். 1 ராஜாக்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து, அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, எப்படி சொல்றான்? ஆமா, சத்தமிட்டு திடீர்னு கத்த ஆரம்பிச்சான். அப்பந்தான் அப்பத்தை பிச்சு வாயில வச்சிருப்பான், அது தொண்டைக்குள்ள கூட அப்படி இறங்கி அப்படி போகிற நேரத்தில் சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விளக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். சரியான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டார். அந்த கிழவனான தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் பேசுறாடே, ஆண்டவர் ஒரு காரியத்தை உனக்கு சொல்லி அனுப்பினார்ல, கர்த்தர் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லி அனுப்பினார்ல,
இவன் சொன்னான்னு நீ டேர்ன் பண்ணிட்டால, ஆண்டவருடைய வார்த்தையை மீறிட்டால, உன் பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையை போய் சேருவது இல்லை. அப்படின்னா என்ன? நீ வயது முதிர்ந்து சமாதானமாக மறித்து உன் பிதாக்கள் உன்னுடைய முன்னோர்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த கல்லறையில் நீ அடக்கம் பண்ண முடியாதபடி ஒரு மரணம் உன்னை சந்திக்கும்னு சொன்னார். அப்படியே அவன் தொய்ந்த இருதயத்தோடு, ஏண்டா இவன் வீட்டுக்கு வந்தேன். சபையே, சில நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி போகும்போது நல்லா தான் இருக்கும். அப்படி ஒன்றும் நடந்த மாதிரிலாம் தெரியாது. நீங்கள் நினைக்கலாம் நான் நிறைய தப்பு பண்ணுறேன், ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்படி நினைக்கலாம். ஒரு நாள் சிக்கிக்குவேன். இவன் போனப்போ ஒன்றும் தெரில, உட்கார்ந்து சாப்பிட்டப்போ ஒன்றும் தெரில, திடீர்னு வார்த்தை வந்துட்டு அவ்வளோதான் உடஞ்சி போனான். யூதாவில் இருந்து தேவனுடைய பாரத்தை சுமந்து வந்தவன் இப்போ தேவ கோபத்தை சுமந்துட்டு திரும்புறான். அவன் பயணமெல்லாம் பயந்து போனது. வரும்போது அந்த யெரொபெயாமுக்கு முன்னாடி நிற்கும்போது எவ்வளவு வைராக்கியமா நின்று ஆண்டவருடைய வார்த்தையை உரைத்தவன் இப்போ போகும்போது அப்படி போயிருப்பான். அவன் தளர்ந்த இருதயத்தோடு, ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சே, எனக்கு இப்படி நடந்து போச்சே, ஐயோ மதியீனமா செயல்பட்டுட்டேனே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இவன் வந்து சொல்லிட்டான்னு சொல்லி இவன் வார்த்தையை கேட்டுட்டேன்னு சொல்லி தொய்ந்த இருதயத்தோடு போகும்போது பைபிள் சொல்லுது, வழியிலே ஒரு சிங்கம் வந்து அவனை கடித்தது. அவன் செத்து போனான். சிங்கம் திங்கள. ஐயா, ஒரு சிங்கம் ஒரு மனுஷனை ஏன் அடிக்கும்? ஏன் கடிக்கும்? அவனை சாப்பிட்றதுக்கு தானே அடிக்கும். ஆனால் இந்த சிங்கம் சாப்பிடல, அவன் பிரேதத்தை அவன் பாடியை சாப்பிடல, அப்படியே நிற்குதுங்க. அது மட்டும் இல்லை, அந்த காட்டுக்குள்ள இவன் ஏறி போன கழுதை இருக்குல்ல, அந்த கழுதையும் நிற்கு. இந்த சிங்கம் இந்த டெட் பாடியும் சாப்பிடல, பக்கத்தில் நின்று இந்த கழுதையும் ஒன்றும் பண்ணல, அப்படியே நின்றுட்டு இருக்கு. இதை கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க. பார்த்தவங்க வந்து சொல்றாங்க, நம்ம ஊருக்கு வந்த தீர்க்கதரிசி, யூதாவில் இருந்து வந்த தேவ மனுஷன் வழியில செத்து கிடக்கிறான். செத்து கிடக்கிற அந்த பிரேதத்துக்கு பக்கத்துல அவன் இப்போ வந்த கழுதையனுக்கு, அவனை கொன்ற சிங்கமனுக்கு கேள்விப்பட்ட கிழவன் ஓடி போறான். இவன் மறுபடியும் ஓடி போறான். போனா அந்த கழுதையும் நிற்குது, சிங்கமும் நிற்குது, டெட் பாடியும் கிடக்கு. சிங்கம் ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. கிழவன் போன உடனே சிங்கம் தன் வழியாய் போய்விட்டது. இவன் அந்த டெட் பாடி எடுத்து தன்னுடைய கல்லறையில், அவனுடைய முன்னோர்கள் இருக்கிற கல்லறையில் அந்த டெட் பாடியை அடக்கம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் வாக்கு சொன்னபடியே உன் பிதாக்களின் கல்லறையில் உன் பிரேதம் சேருவதில்லை என்ற அந்த வார்த்தையின்படியே அவன் முடிவு வந்தது. கர்த்தருடைய பிள்ளையே, வழியிலிருந்து திரும்பாத. கர்த்தர் உன்னை நல்ல வழியில் நிறுத்தி வச்சிருக்கிறாரு. நல்லதை நோக்கி உன்னை பிரயாணப்படும்படியாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், முன்னானதை நாடி பின்னானதை மறந்து தேவன் அழைத்த பரம பொருளின், பந்தய பொருளின் பரிசு பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென். பவுல் சொன்னார்ல, பிலிப்பியருக்கு எழுதும்போது சொன்னார், பின்னானதை மறந்துட்டேன், முன்னானதை நாடுறேன். இந்த உலகம் எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்கு, ஆனால் என் கண்ணு முன்னால் ஆண்டவர் எனக்குன்னு வச்சிருக்கிற அந்த சந்தோஷமான அந்த பரலோகத்தை முன்ன வச்சு வச்சு ஓடுறேன். ஓடிக்கொண்டே இரு சபையே, சகோதரா ஓடு, உனக்கு முன்னாடி ஒரு மெய்ப்பொருள் காத்து இருக்கிறது. ஓடு, பின்னானதை தூக்கி தூர எரிஞ்சிரு, முன்னானதை நாடி ஓடிக்கொண்டே இரு. தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது சொல்றாரு, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. முழங்கால் படியிடுவோமா? ஒருவேளை உங்க வாழ்க்கையில் அடிக்கடியாய் வருகிற பிரச்சனை, உங்க சரீரத்தில் அந்த நீங்காத வியாதி, பலமுறை ஜெபித்தும் இன்னும் தோற்று போன நிலையில் இருக்கிற அந்த காரியம் உங்க வழியில இருந்து உங்களை திருப்ப பார்க்கலாம். ஒரி பண்ணிக்காதீங்க அண்ணா, அக்கா, ஒரி பண்ணிக்காதீங்க. உங்க ஓட்டம் ஜெயமா முடியும். வழியிலிருந்து திரும்பாதவர்கள் கர்த்தர்
கர்த்தருடைய நன்மையை பார்ப்பார்கள். திரும்பாதீங்க, திரும்பாதீங்க, திரும்பாத. மகனே, மகளே, வந்துட்டல்ல, உன் காலை பின்னாடி வைக்காத. ஒருவேளை எல்லாமே தோல்வியாக தான் இருக்கு. நான் ஒரு மாதிரி பிளான் பண்றேன், நடக்கிறது ஒரு மாதிரி முடிஞ்சு போயிடுது. எல்லாமே எதிர்மாறா இருக்கு. எப்படி நான் முன்னாடி தொடர்ந்து ஓடுறதுன்னு குழம்பி போயிருக்கிறீங்களா? டோன்ட் வரி. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலையும் நான் உங்களை நோக்கி வர்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். எனக்கு பலன் தாங்கப்பா. நீ தொடர்ந்து ஓடுவாய் என்றால் உன் ஓட்டத்தின் முடிவில் உன் ஓட்டத்திற்கான பலனை அவர் வைத்திருக்கிறார். அதை நிச்சயம் அவர் தருவார், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தகப்பனே, வந்த அனைத்து தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா குடும்பங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, தாய்மார் தகப்பன்மாருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்க திருச்சபைக்கு வந்த அநேகர் வழியிலிருந்து திரும்பிட்டாங்கப்பா. ஆண்டவரே, என் இருதயம் வலிக்கு. ஆண்டவரே, அநேகர் வழியிலிருந்து திரும்பி போயிட்டாங்கப்பா. சிலர் வேறு வழியில போயிட்டாங்க. ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு இந்த ஆராதனையில் வந்திருக்கிற ஒரு குட்டி பிள்ளை கூட, ஒரு வயது முதிர்ந்த நபர் கூட வழியிலிருந்து திரும்பிடக்கூடாதுப்பா. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ராக்ல சரியா ஓடணும். இவங்களுக்கு நீர் கொடுக்கணும்னு வச்சிருக்கிறத இவங்க தான் வாங்கணும். ஆண்டவரே, இவர்களுடைய வேற எவரும் வாங்கிடக்கூடாது, வேற யாருக்கு இவங்க கொடுத்துடக்கூடாது. கர்த்தர் இவர்களுக்கு என்று வைத்திருக்கிறதை எவனும் பறித்து கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, தொடர்ந்து ஓட்டத்தில் உறுதியா இருக்க கிருபை கொடுங்க. ஆண்டவரே, யவீரிவின் இருதயத்தை பலவீனப்படுத்தும்படியாய் வீட்டிலிருந்து சத்தம் வந்த உடனே அவன் இருதயத்தை பலப்படுத்தும்படியாய் பேசுனீங்கல்ல. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த வார்த்தை என் பிள்ளைங்க இருதயத்தில் இப்போ விதைக்கிறேன். ஆண்டவரே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. கர்த்தருடைய பிள்ளைய இயேசு போனார், மரித்த சிறு பிள்ளையை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். உன் விசுவாச ஓட்டம் அது ஃபெயிலியர் ஆகாது. உன் விசுவாசத்திற்கான பலனை கர்த்தர் நிச்சயம் தருவார். தொடர்ந்து ஓடு, இங்கேயும் பெறுவாய், பரலோகத்திலும் பெற்றுக்கொள்வாய். கர்த்தர் தருவார், நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நல்ல தகப்பனே, தேவரீர் உங்க பிரசன்னத்தில் நின்று கர்த்தருடைய ஊழியக்காரனா என் சபையின் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கூறுகிறேன், ஆரோக்கியத்தை கூறுகிறேன், விடுதலையை கூறுகிறேன், ரட்சிப்பை கூறுகிறேன், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன். நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே சொந்தமாக்குகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 648613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.